So guys, நம்ம next வந்து rods தான் பார்க்க போறோம். Rodsல basic rods, bamboo pole rodல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இது வந்து இந்த fresh waterல ஜிலேபி, கண்டை, கெளுத்தி அந்த மாதிரி சின்ன சின்ன மீன் பிடிக்கிறவங்களுக்கு நீங்க நார்மலா மூங்கில் குச்சி எடுத்துட்டு போறதுக்கு பதிலா இந்த மாதிரி சிம்பிளா ஸ்லீக்கா வந்து pole rods யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ஜென்டிலா இருக்கும். ஸோ எல்லாமே 7 feet தான் எடுத்திருக்கோம். 7 feet வந்து எல்லாருக்குமே நல்லா ஆப்டான சைஸு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன சின்ன மீன் ஃப்ரெஷ் வாட்டரில் பிடிக்கிறவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா பெண்ட் ஆகும். ரொம்ப பெரிய மீன் அடிச்சிடுச்சுன்னா நீங்கள் வந்து லைட்டாக ஹூக் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷை வந்து லைனை கிராப் பண்ணி பிடிச்சி ஏற்றிக்கிங்க மேலே. இதுலேயே லிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ராட் வந்து பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஜென்டலாக ஃபிஷ்ஷை வந்து ஹூக் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மற்ற டைமில் லைனை பெரிய மீனாக இருந்தால் லைனை பிடிச்சி எடுத்திங்க. சின்ன மீன் 1/4 கிலோ 300 கிராம் சைஸ்லாம் வந்து நீங்கள் அசல்ட்டாக இதில் தூக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து பார்க்க போகிறதும் ஒரு போல் ராடு தான் லுக்கானாலேருந்து. இது வந்து ஸ்ட்ரீம் போல் ராடு. பாருங்கள் க்ளோஸ்அப்பில் நல்லா பியூட்டிஃபுல்லாக ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஹேண்ட் கிரிப்பிங்காக கொஞ்சம் அந்த சொரப்போடு கொடுத்துருக்காங்க, எமரி ஷீட் மாதிரி. இதுவும் 7 feet ராடு தான். ஃப்ரண்ட்டில் கேப்போடு வந்துடுது பாருங்கள். பிகினர் ஃபிஷிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல். சின்ன பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. வெக்கேஷனில் இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு போல் ராட் வாங்கி கொடுத்து ஃபிஷிங்லாம் கற்றுக் கொடுங்க. ஸோ அவங்க வெக்கேஷன் வந்து மெமரபுளாக இருக்கும். ஸ்ட்ரீம் போல் ராட். அந்த ராடில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் லென்த் வந்து இவ்வளோ தான் வரும், சின்னதாக இருக்கும். இது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்துக்காக க்ளோஸ் லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. இது 3 பீஸ் தான் வரும், அதனால் ஸ்ட்ரென்த் அதோட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து லுக்கானாவோட பிளாக் மாம்பா 240H. 240னா உங்களுக்கு 8 feet வரும். ஸோ நல்லா பியூட்டிஃபுல் பேக்கேஜிங்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மக்கிட்ட 2 மாடல்ஸ் இருக்குது. இது நார்மல் ஸ்பின்னிங் ராடு. டாப் செக்ஷனை பார்ப்போம். கைட்ஸ்லாம் பாருங்கள், நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. பாட்டும் நல்லா கார்க் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு மெட்டாலிக் ரிங்கோட. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க பிளாக் மாம்பாவை. இதில் நம்மக்கிட்ட பெயிட் கேஸ்டிங் ராடும் இருக்குது, சேம் 8 feetல. ஸோ நெக்ஸ்ட் அதை பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லுக்கானாவோட பிளாக் ரிவர் ராடு. இதோட சைஸும் பார்த்தீங்கன்னா 8 feet தான். இதில் லூர் காஸ்டிங் வெயிட் பார்த்தீங்கன்னா 60 to 150 grams. பிளாக் ரிவர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ராடு சீ ஃபிஷிங்க்கு. ஸோ இது ரெகுலராக வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும் இந்த ஸ்டாக் பிளாக் ரிவர் மட்டும். இப்போ கரண்ட்டாக நம்மக்கிட்ட 8 feet மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. 9 feet and 10 feet வந்து ஸ்டாக்கே இல்லை கம்பெனியில். ஸோ 8 feet எடுத்திருக்கோம். ஆனால் இது வந்து ஒரு பெயிட் கேஸ்டிங் ராடு பிளாக் ரிவர்லேயே புதுசாக லான்ச் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து நார்மல் ஸ்பின்னிங் ராட்ஸாக வந்தது. இப்போது பிளாக் ரிவரில் நம்மக்கிட்ட பெயிட் கேஸ்டிங் ராட்ஸும் அவைலபிளாக இருக்கும். அழகாக உங்களுக்கு வந்து ஹுக் ஹோல்டரோட கொடுத்துருக்காங்க பாருங்க. வித் கே கைட்ஸோடு வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ராடு பார்த்தீங்கன்னா லுக்கானாவோட ஸ்னேக்கட் ஹண்டர். இதோட லூர் காஸ்டிங் வந்து 30 to 80 grams. ஸ்னேக்கட்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ராட்ஸ் இது. லைன் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 20 to 40 LB. நீங்கள் வந்து பிரைட் லைன் யூஸ் பண்ணலாம். இதில் ஆக்ஷன் வந்து எக்ஸ்ட்ரீம் ஹெவி ஆக்ஷன் 2 section ராடு.
இதுவும் நல்லா கேசிங்கோட கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெயிட் காஸ்டிங் ராடு தான். இது கூட நீங்கள் ஒரு நல்ல ஒரு டக்குகானாவோ இல்லைன்னா ப்ரெடேட்டர் அந்த மாதிரி ரீலை வந்து பேர் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நைஸ் கேமோஃப்ளாஜ் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கைட்ஸ் எல்லாமும் நல்லா அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சின்ன கைட்ஸ் கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாங் காஸ்ட் பண்ணும்போது வின் நாட் விழுந்ததுன்னா இந்த கைட்ஸ்லேயே வந்து பிரைட் மாட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக இந்த கைட்ஸ் எல்லாம் ரொம்ப சின்ன சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக இதில் காத்திருக்கும் போதும் காஸ்ட் பண்ணலாம், லாங் காஸ்ட் பண்ணலாம். ஸ்னேக்கட் ஹண்டர்ஸ்க்கு பிரத்யேகமாக ஸ்னேக்கட் ஹண்டர்னே வந்து இதை வந்து நேம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மக்கிட்ட இருக்கிற ராடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, லுக்கானாவோட டக்குகானா ப்ளூ ராடு தான். இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 7 feet ராடு, TGB 210 மீடியம் ஹெவி வெயிட் காஸ்டிங் ராடு தான். இது 7 feetல 2 section. லூர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 50 to 120 grams கொடுத்துருக்காங்க. லைன் ரேட்டிங் 15 to 30 lbs கொடுத்துருக்காங்க. ஸோ நைஸ் ப்ளூ ஃபினிஷ், ப்ளூ கலர் லவர்ஸ்க்கு நல்ல ஆப்டான ஒரு வெயிட் காஸ்டிங் ராட். இதுவுமே கிரிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேமோஃப்ளாஜ் டிசைனில் அழகாக ப்ளூ கலர்லேயே கொடுத்துருக்காங்க. பேருக்கு ஏற்ற மாதிரி டக்குகானா ப்ளூன்னு ப்ளூ கலர். இதுவும் ஸ்னேக்கட் ஹண்டர்ஸ்க்காகவே நல்லா பிரத்யேகமாக பண்ணியிருக்காங்க. இது ஒரு 7 feet ராட். கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கவங்க 7 feet ராட் யூஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து கரெக்டான காஸ்டிங் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். கொஞ்சம் டாலாக இருக்கவங்க 8 feet ராட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸ்னேக்கடை பொறுத்த வரைக்கும் 9 feet 10 feet ராட்ஸ் வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். 8 feet and 7 feet பெஸ்ட்டு. ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு 7 feet, கொஞ்சம் டாலாக இருக்கவங்களுக்கு 8 feet. நம்ம கையில் இருக்கிற ராடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, லுக்கானாவோட வாரியர் 270னா இது வந்து ஒரு 9 feet ராடு. இது வந்து ஒரு கிளாஸ் ஃபைபர், சாலிட் கிளாஸ் ஃபைபர் ராடு. இது வந்து ரொம்ப பிகினர்ஸ்க்காக பண்ணுற ராடு. கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், பட் வந்து ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த ராடு வந்து பிரேக் ஆகாது. ஸோ இனிஷியலாக ஃபிஷிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஒரு 1000 rupees பட்ஜெட்டில் ஒரு ராடு வேணும்னு சொன்னீங்கன்னா அது இந்த ராடு தான். உங்களுக்கு 1000 rupeesக்குள்ளார தான் இருக்கும். ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், கிளாஸ் ஃபைபர் ராட்லேயே வந்து நல்ல பியூட்டிஃபுல் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ரெட் கலர், இதில் கொஞ்சம் கலர் ஆப்ஷன்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ இது ஒரு 9 feet ராட். அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது. நல்ல ஹெவி ஃபிஷிங் பண்ணுறீங்க, ஒரு 5 கிலோ 10 கிலோ கட்லா ரோஹு அதெல்லாம் பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா பேசிக்கான ராட்ஸில் இந்த ராடு வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ராட்ஸ். இதில் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது. பெரிய மீனை நீங்கள் ஈஸியாக டார்கெட் பண்ணலாம். போல் ராடில் தான் நீங்கள் சின்ன மீன், இந்த மாதிரியான கிளாஸ் ஃபைபர் ராடில் பெரிய மீனை நீங்கள் ஈஸியாக டார்கெட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து வெயிட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்ற ராட்ஸை கம்பேர் பண்ணால், பட் ஒர்த்வைலான ராட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து லுக்கானாவோட பசிபிக் ராடு. இது வந்து சால்ட் வாட்டருக்கு யூஸ் பண்ணலாம் நீங்கள். இது 902னா 9 feet 2 sections ஹெவி ஆக்ஷன் ராடு. லூர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 20 to 80 grams கொடுத்துருக்காங்க. இது வந்து கிளாஸ் ஃபைபர் ராடு, அது வந்து சாலிட் ஃபைபர், இது கிளாஸ் ஃபைபர். இது வந்து உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், ஹாலோவாக இருக்கும். கார்பன் ராடோட கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கம்மி, பட் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு கார்பன் ராட். ரெண்டுத்துக்கும் ஒரு நடுப்பட்ட மாதிரியான ராடு. இது ரொம்ப லைட் வெயிட்டு, பிகினர்ஸ்க்காக பண்ணுற ராட்ஸ் இதெல்லாம். பட்ஜெட்டில் நீங்கள் வந்து ராட் அண்ட் ரீல் பர்ச்சேஸ் பண்ணுவோம், இனிஷியலாக கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ராட்ஸை ப்ரிஃபர் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணி. நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கும். புதுசாக வந்து ஆங்கிலிங் போகிறவங்க எல்லாரும் ராடை உடைப்பாங்க, இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க, கைட்ஸ் உடஞ்சி போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ராடை நீங்கள் சூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஃபிஷிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்.
நெக்ஸ்ட் ராட் போகும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லுக்கானாவோட கொமோடோ ராட்ஸ். இதெல்லாம் வந்து நல்ல ஃபேமஸான ராட், அவங்களோட ஒன் ஆஃப் தி ப்ரீமியம் ராட்ஸ் லுக்கானாலேருந்து சால்ட் வாட்டர் ஃபிஷிங்காக. லூர் காஸ்டிங் வந்து 30 to 200 grams கொடுத்துருக்காங்க. நல்ல ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதில் வித் கே கைட்ஸோடு வந்துடும் உங்களுக்கு. சால்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கைட்ஸ் இது. 9 feet ராடு. இதெல்லாம் ரெகுலராக லுக்கானாவில் மூவ் ஆகிட்டே இருக்க ராடு. பிளாக் ரிவரு, கொமோடோ அண்ட் நெக்ஸ்ட் ஒரு ராடு மாஸ்டர் பிளாஸ்டர், அதை காட்டுறேன் அடுத்து. டாப் செக்ஷன் பாருங்கள், ஒரு மாதிரி பர்பிளிஷ் ப்ளூ கொடுத்துருக்காங்க. கே கைட்ஸ். இந்த கைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்ட் நாட் விழாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. பாட்டம் செக்ஷனு பாருங்கள், நல்ல பியூட்டிஃபுல்லான ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஹூக் கீப்பரோடு இருக்குது. ஸோ உங்கள் லூரை வந்து இதுலேயே மாட்டி வச்சு எங்கன்னா எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இதில் மாட்டி எடுத்துகிட்டு போகலாம், ஹேங் ஆகாமல் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லுக்கானால ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ராட்ஸ்ன்னு சொல்லுவேன், மாஸ்டர் பிளாஸ்டர் ராடு. இதுவும் சேம் 9 feet ராடு தான். லூர் காஸ்டிங் வெயிட் வந்து 30 to 160 grams, லைன் ரேட்டிங் 20 to 40 lbs. ஆக்ஷன் வந்து ஹெவி ஆக்ஷன் ராடு. இது வந்து உங்களுக்கு ஒரு மரூன் அண்ட் பிளாக் ஃபினிஷ். பாருங்க, மாஸ்டர் பிளாஸ்டர். சரி, நெக்ஸ்ட் ராட் பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லுக்கானாலேருந்து ஃபீனிக்ஸ் ட்ராவல் ராட். இந்த ட்ராவல் என்தூசியாஸ்ட், அதிகமாக நான் ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பேன், எனக்கு வந்து பேக்லேயே ஈஸியாக வச்சு ராட் எடுத்துகிட்டு போகணும், ரொம்ப பெருசாக இருந்தால் கேரி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ராடு வந்து ரொம்ப ஆப்டான ராடு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாலிட் கேஸோடு வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் கொண்டு போகலாம், ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த ஸ்ட்ராப் இருக்கும், இதை நீங்கள் வந்து லூஸ் பண்ணிவிட்டு தோலில் மாட்டிட்டு அழகாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது ஒரு கேஸு, இதுக்குள்ளே இன்னொரு பவுச்சும் வர கொடுத்துருக்காங்க. ரொம்ப ப்ரீமியமாக வந்து ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ராடுக்கு எந்த வித டேமேஜும் இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 piece வரும். லூர் வெயிட் பார்த்தீங்கன்னா 60 to 150 grams கொடுத்துருக்காங்க. லென்த் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 7 feet ராட். அண்ட் இது வந்து ஒரு பெயிட் காஸ்டிங் ராட். நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பெரிய மீன்களுக்கும் இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அப்ராட் ட்ரிப்ஸ் போகிறவங்க, ஃப்ளைட்லலாம் ஈஸியாக கேரி பண்ணோன்னா இந்த ராட்ஸை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ ட்ராவல் ராட் லுக்கானா ஃபீனிக்ஸ் பயங்கர எக்ஸ்ராப்பிங் டெக்னாலஜியோட ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லுக்கானாவோட எக்ஸ் பாப்பர் ராட். பேர்லேயே உங்களுக்கு தெரியும், எக்ஸ் பாப்பர்னா திஸ் இஸ் அ பாப்பிங் ராட். நீங்கள் பெரிய பெரிய ஜிடிஸ்லாம் பிடிக்கணுன்னா இந்த ராடை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும்.
இது வந்து பட் ஜாயிண்ட் மாடலில் வரும். ஸோ இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.32 feet வரும். உங்களுக்கு லூர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 150 grams to 300 grams கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சாலிடாக எவ்வளோ பெரிய பாப்பராக இருந்தாலும் இதில் நல்லா யூஸ் பண்ணலாம். அண்ட் மீன் பார்த்தீங்கன்னா ஒரு 15, 20, 30 கிலோ ஜிடியாக இருந்தாலும் இதில் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ராட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ராவல் கேஸோடு வந்துடும். நல்ல ஒரு சாலிடான ட்ராவல் கேஸு, அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு பெண்ட் ஆகாது. ஸோ உங்கள் ராட் வந்து எப்போவுமே சேஃப்டியாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு கவரோடு வந்துடுது. ஸோ உங்களுக்கு பாட்டம் பீஸ் ஹேண்டில் மட்டும் தனியாக வரும். அண்ட் வந்து ராடோட டாப் பீஸ் தனியாக வரும். க்ளோஸ்அப்பில் பாருங்கள். இது ஏன் இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து செக்ஷன்ஸ் அதிகமாக இருந்தால் ராடோட ஸ்ட்ரென்த் வந்து குறையுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரே சிங்கிள் பீஸ் மேலே வந்து கொடுப்பாங்க. அதனால் ஸ்ட்ரென்த் வந்து பயங்கரமாக இருக்கும். உங்களுக்கு ராடு இது வரைக்குமே உங்களுக்கு வந்து பெண்ட் ஆகி கொடுக்கும். இந்த ஹேண்டில் மட்டும் நீங்கள் வந்து சாலிடாக கிரிப் பண்ணால் போதும். லுக்கானாவோட எக்ஸ் பாப்பர் கைட்ஸ்லாம் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் நார்மல் ராட்ஸை எடுத்துகிட்டே போயிட்டு லூர் காஸ்டிங் பண்ணுற ராடில் வந்து பாப்பிங்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாப்பரும் ஒரு லூர் தான் ஆப்வியஸாக. ஆனால் பாப்பருக்கு தனி ஆக்ஷன் இருக்கும். அது வந்து ரொம்ப டைட்டாக வரும் உங்களுக்கு தண்ணி மேலே. ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு இந்த மாதிரி சாலிடான டிப் இருக்கிற ராடு யூஸ் பண்ணிங்கன்னா தான் அது கரெக்டான ஆக்ஷன் கொடுக்க முடியும். அதே டைமில் ராடு வந்து உடையாமல் இருக்கும். நீங்கள் சின்ன ராட்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம், பட் வந்து நிறைய டைம் உடையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த ராட்ஸில் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி எவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷாக இருந்தாலும் நாங்கள் நல்லா ஹூக்கப் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி கரைக்கு கொண்டு வர முடியும். ஸோ நெக்ஸ்ட் ராடு பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் லாஸ்டான ராடு இது தான். அது என்ன ராடுன்னு பார்த்தீங்கன்னா லுக்கானாவோட பசிபிக் பொனிட்டோ. இதுவும் அதே மாதிரி 8.3 feet ராடு தான். 2 செஷன் ராடு, சேம் பட் ஜாயிண்ட் ராடு. ஸோ இதுவும் வந்து பெரிய பெரிய மீனுக்காகவே. அது ஒரு டைப்பு, இது ஒரு டைப்பு. இதுவும் சேம் ட்ராவல் கேஸோடு வருது. இது அதை விட உங்களுக்கு ஹெவியான ராடு. நீங்கள் போட் ஃபிஷிங் பண்ணுறீங்க, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் அந்த மாதிரி போகிறீங்க, இல்லைனா லக்ஷதீப் போகிறீங்க, போயிட்டு பெரிய மீன் டார்கெட் பண்ணுறீங்கன்னா இந்த ராட்ஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இது உங்களுக்கு கம்பெனியிலேருந்து ஒரு ட்ராவல் கேஸோடு வந்துடுது. ஸோ இதை இந்த கேஸை நீங்கள் அழகாக பேக்கேஜில் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் ஃபினிஷ் பாருங்கள். ஒரு பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷனில் அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க வித் ஃபியூஜி கைட்ஸோட. ஃபியூஜி கைட்ஸ்னால் தெரியும், ரொம்ப வேர்ல்ட் ஃபேமஸ் கைட்ஸு. ஜப்பானில் ஒரு நம்பர் 1 கைட் மேக்கிங் கம்பெனி. ஃபியூஜி கைட்ஸ் இருக்கிறதுனால இதோட ப்ரைஸு கண்டிப்பாக கூட தான் இருக்கும். எப்போவுமே அது மட்டும் நோட் பண்ணிக்கங்க. நார்மல் கைட்ஸோட ஃபியூஜி கைட்ஸ் வந்ததுன்னா ஒரு 1000-2000 rupees வந்து கூட தான் இருக்கும் அந்த ராட்ஸு. ஸோ சேம் பட் ஜாயிண்ட் மாடலு, ஒரு ப்ரீமியமான ராட் ஃப்ரம் லுக்கானா. ஹேண்டில்லாம் பாருங்கள், நல்லா தரமாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் சாலிடாக ஃபைட் பண்ணலாம் நீங்கள். ஃபியூஜியோட உங்களுக்கு பிராண்ட் லோகோ இதில் எல்லா கைட்ஸ்லையுமே உங்களுக்கு வந்து ஃபியூஜி வந்து பிரிண்ட் ஆகியிருக்கும். க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபியூஜின்னு எழுதிருக்கு பாருங்கள். எல்லா கைட்ஸ்லையுமே இருக்கும் அவங்க பிராண்டோடது. ஸோ
டாப் அண்ட் ஒன் ஆஃப் தி டாப் அண்ட் ராட்ஸ் ஃப்ரம் லுக்கானா. மற்ற பிராண்ட்ஸில் இதோட ஒரு 2 times to 3 times வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். 10,000 15,000 அந்த மாதிரி இருக்கும். இது அவ்வளோ இருக்காது. அரௌண்ட் 8,000 இருக்கும். நான் எனக்கு கரெக்டாக தெரியல, நான் ப்ரைஸ் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இன்னைக்கோட வீடியோ அவ்வளோதான் கைஸ். இதோட நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் உங்களோட அன்பும் ஆதரவும் இல்லாமல் நம்ம எதுவுமே இல்லை. நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 1 year ஆக போகுது. எல்லாரும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதர் ஸ்டேட்ஸில் இருந்தாலும் நமக்கு கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, ஈவன் மும்பை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ், இங்கெல்லாம் இருந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்மளை நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மேலும் இதே மாதிரி நம்மளை சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்காக புது புது ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நான் வந்து தரத்துக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ ஆல்வேஸ் கீப் சப்போர்ட்டிங் கைஸ். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம சேனல் வந்து அரௌண்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம் இன்னும் கூடிய சீக்கிரத்தில். ஸோ ரீச் பண்ணால் ஐ எம் பிளானிங் டு கிவ் அவே சம் ப்ராடக்ட்ஸ் ஃபார் த கஸ்டமர்ஸ். ஸோ அதனால் சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். யாருன்னா புதுசாக ராடு வாங்கணும்னு நினைக்கிறாங்களா நம்மளை வந்து கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணி கொடுங்க. நீங்கள் வாங்கின உங்களுக்கு தெரியும் நம்மளோட சர்வீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.